இது வரைக்கும் நிறைய சினிமால பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அப்படி இப்போ ஒரு கரூர் ஸ்டாம்பேட் வழக்குல பெரிய பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போயிட்டே இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ண முடியல, அன்இமேஜினபிள். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, நேஷனல் வைட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு தீர்ப்பு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல கடைசி மூமெண்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னு தாக்கல் பண்ணிருக்காங்க, பண்ணிருக்கிறது யாரு, என்ன என்ன காரணத்தால அதை பண்ணிருக்காங்க, இதை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சினிமால காட்டுறது மாதிரி சினிமாவே மிஞ்சுற அளவுக்கு இங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போயிட்டு இருக்கு. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஆக்சுவலி கரூரில் நடந்த ஸ்டாம்பேட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் சாரோட ரேலியில கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. இதை பத்தி நிறைய கேஸ் ஹைகோர்ட்ல போச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல இருந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு இல்லையா. இது சிபிஐ விசாரணை கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க டிவி கேஸ் சேர்ந்தவங்க விஜய் சார். சோ இந்த கேஸோட தீர்ப்பு இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே நேஷனல் வைட் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சடன் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பிரபாகர், செல்வராஜ் அண்ட் பன்னீர்செல்வம் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க. இந்த பன்னீர்செல்வம் அப்படின்றவரோட குழந்தை தான் 9 வயசு குழந்தை பையன் வந்து இறந்துட்டான். அதனால வந்து அவர் கேஸ் போட்டிருந்தாரு. அதே மாதிரி செல்வராஜ் அவரோட ஒய்ஃப் இறந்ததால அவரும் கேஸ் போட்டிருந்தா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். லாஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஹியரிங்லயும் இதை பத்தி தான் பேசியிருந்தாங்க. இப்ப என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, செல்வராஜும் பன்னீர்செல்வமும் நாங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணல, நாங்க மனு தாக்கல் பண்ணவே இல்ல, எங்க சைன் பண்ணி யார் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மனுல இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தீர்ப்பு வர நேரத்துல இதுக்கு நாங்க காரணமா இருக்கக்கூடாது, இது நாங்க ஃபைல் பண்ணல அப்படின்றத நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதாலதான் இப்போ இந்த கேஸை ஃபைல் பண்றோம். ஆக்சுவலி நாங்க வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை, எங்க பேரை போட்டு யாரோ ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப பதில் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தீர்ப்பு வர இந்த நேரத்துல எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ட்விஸ்ட். இந்த செல்வராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இறந்தாங்க இல்லையா ஒரு அம்மா, அவரோட ஹஸ்பண்ட். அதே மாதிரி இந்த பன்னீர்செல்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வயசு குழந்தை இறந்தது இல்லையா, அந்த குழந்தையோட அப்பா. சோ இப்போ இவங்க பிரபாகர், பன்னீர்செல்வம், செல்வராஜ் இவங்க 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கு இவங்க சார்பா வாதாடின வக்கீல் யாரு, அந்த மர்ம நபர் யாருன்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தீர்ப்பு வரணும், இன்னைக்கு ஜட்மெண்ட் டே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் இங்க நடந்திருக்கு. இப்போ இது கேஸுக்கான ஜட்மெண்ட் வருமா, இல்ல இப்போ அப்பீல் பண்ணிருக்கிற இந்த கேஸ், இப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காங்களே இவங்க 3 பேரும், இந்த கேஸை விசாரிச்ச பிறகுதான் ஜட்மெண்ட் வருமானது இப்போ ஒரு பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கு. சினிமால தாங்க இப்படி எல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்திருக்கிறோம், ஆனா ரியல் லைஃப்லயே நடந்துட்டு இருக்கு. சோ அதுதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ன்றது எவ்வளவு டேஞ்சரானது, எது எப்ப எப்படி நடக்கும்னு யாருமே கெஸ் பண்ண முடியாதுன்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கு நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த பிரபாகர், பன்னீர்செல்வம், செல்வகுமார் சார்பா யார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க அப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல? யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அப்ப இவங்க சார்பா வாதாடின அந்த அட்வொகேட் யாரு? இதுதான் இப்போ பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சோ என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போறாங்க, எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது இப்போ $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மீடியாவே இப்போ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேஸை ரொம்ப டீப்பா கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்றது அவங்க மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, அவரோட குழந்தை 9 வயசு குழந்தை இறந்துருச்சு இல்லையா, அந்த குழந்தையோட அப்பா தான் இவரு. ஆனா இந்த குழந்தையோட அம்மா, நானே ஹஸ்பண்ட் தெரிஞ்சு பல வருஷம் ஆகுது, சோ என் குழந்தை இப்ப எத்தனாவது படிக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கேஸ் கொடுத்தாருன்றது எனக்கு புரியல அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா போயிட்டு இருக்கு. பட் 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து சினிமாக்கு ஓகேங்க, ஆனா ரியல் லைஃப்ல மனசாட்சியோட நீங்க யோசிச்சீங்கன்னா மனசு வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தரோட சுயநலம் இங்க இவ்வளவும் விளையாடுறதுக்கு காரணம் என்ன, யாரோ ஒருத்தரோட சுயநலம், ஏதோ ஒரு அரசியல்வாதியோட சுயநலத்துக்காக இது நடந்திருந்ததுன்னா அவங்களாம் மனுஷனே கிடையாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம் இல்ல. 41 உயிர், குழந்தைங்க, பெண்கள் இப்படின்னு சொல்லி 41 பேர் இறந்திருக்காங்க. ஆனா 41 பேர் இறந்ததுக்கு உண்மையிலே நம்மளுக்கு இன்னும் தெரியாது, யாரு யாராலன்றது இன்னும் உண்மையா தெரியாது. நம்மளை சுத்தி நடக்கிறதையும் பேசுறதையும் வச்சுதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே இது சரியா இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, எவனோ ஒருத்தனோட சுயநலத்துக்காக, ஏதோ ஒரு அரசியல்வாதியோட சுயநலத்துக்காக உண்மையா இருந்த பட்சத்துல நான் சொல்றது, இதெல்லாம் நடக்குதுன்னா எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. 41 உயிருங்க, 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பங்கள் இன்னைக்கு எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கும், தத்தளிச்சிட்டு இருக்கும். ஆனா ஏதோ யாரோ ஒருத்தரோட சுயநலம், ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல ஏதோ ஒரு தனி மனுஷனுக்கோ இல்ல ஏதோ ஒரு
குரூப்பை சேர்ந்த உங்களோட சுயநலத்துக்காக 41 உயிர் போயிருக்கு. இது போனது இல்லாம இப்ப இப்படி எல்லாம் இத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நினைச்சாலே வலிக்குது. ஆனா இன்னும் நம்மளுக்கு உண்மையிலேயே இது யாரோ ஒருத்தரோட சுயநலத்தால நடந்ததா இல்ல தற்செயலா நடந்ததா எக்ஸ்பெக்டே பண்ணாம நடந்ததான்றதெல்லாம் $1,000,000 கொஸ்டினா இருக்கு. இதுக்கெல்லாம் வர தீர்ப்பும் அவங்களோட மனசாட்சி தான் பேசணும். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு போது, இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்குன்னு போது, அப்ப இந்த 41 உயிருக்கான நீதி என்ன? இந்த 41 உயிருக்கான நியாயம் கிடைக்கணும் இல்லையா? அதுல இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தட்ஸ் இட். இட்ஸ் மை ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் இட் ஃபார் டுடே. வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தட் பை ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய். இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட வேணாம் என்னைக்குமே. டேக் கேர்.